மக்காவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் என்டோமெண்ட் திட்டத்தின் மத்திய வானளாவிய கட்டிடத்தை உலகின் மிக உயரமான கடிகார கோபுரமாக செயல்படுத்தும் யோசனை பெரிய மசூதியின் வாயிலில் 7 ஹோட்டல் கோபுரங்களை கட்டும்போது தோன்றியது. கோபுரங்களுக்கான கட்டுமான கணக்கீடுகள் 2006 இன் பிற்பகுதியில் மிகப்பெரிய கடிகார துணை நிரலை வடிவமைக்க எலே ராஷ் கேட்கப்பட்டபோது ஏற்கனவே முடிக்கப்பட்டது. விவரக்குறிப்பு: கோபுரத்தின் மேல் எடை 82,000 டன்களுக்கு மேல் இல்லை. இதன் விளைவாக சமகால கலவை பொருட்களை இஸ்லாமிய கலையின் பாரம்பரிய கூறுகளுடன் இணைத்து உலகின் மிக இயற்கையான விஷயம் போல மிகவும் சிக்கலான வடிவமைப்பு உள்ளது. அதிகபட்ச சுமை திறனை உறுதி செய்வதற்கும் எடையை குறைந்தபட்சமாக வைத்திருப்பதற்கும் சிவில் இன்ஜினியரிங் குழு அதிக வலிமை கொண்ட எஃகு மற்றும் கான்கிரீட்டால் செய்யப்பட்ட கலவை சுய விவரங்களுடன் ஒரு சட்ட கட்டமைப்பை உருவாக்கியது. கடிகாரத்தின் மகத்தான முகங்கள் மற்றும் கைகள் மற்றும் அதன் மேலே உள்ள அரபு எழுத்துக்களில் உள்ள பேனல்கள் இந்த சட்டத்துடன் இணைக்கப்பட்டன. அவை தனிப்பயனாக்கப்பட்ட கண்ணாடி ஓடுகளால் மூடப்பட்ட புதுமையான கலவை பொருட்களால் ஆனவை. திட்டத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு தானியங்கு உற்பத்தி அமைப்பு அமைக்கப்பட்டது. நவீன கணினி மென்பொருள், மோசை கோடுகள் மற்றும் ஒளி மூலங்கள் உள்ளிட்ட கலப்பு கூறுகளை முன்கூட்டியே தயாரித்து முன்கூட்டிச் செல்வதை சாத்தியமாக்கியது. உலகின் மிகப்பெரிய பிறை கோபுரத்தின் மேல் இருக்கும் பிறை முழுக்க முழுக்க கார்பன் ஃபைபராலான ஒரு மோனோகோக் அமைப்பாகும். உட்புறம் முற்றிலும் நெடுவரிசை இல்லாதது மற்றும் உலகின் மிகப்பெரிய பூஜை அறையாக செயல்படுகிறது. கடிகாரங்களுக்கு பின்னால் உள்ள இடத்தில் அண்டவியல் ஆராய்ச்சி மையம் மற்றும் பொது கண்காட்சி அறைகள் உள்ளன. 4 மாடி வசதி பார்வையாளர்களுக்கு மணிக்கூண்டு கோபுரத்தின் வளர்ச்சி மற்றும் கட்டுமானம், இஸ்லாமிய நேர அளவீட்டு வரலாறு மற்றும் குரானின் வரலாறு பற்றி தெரிவிக்கிறது. கண்ணாடி நகை லூனார் மையம் மற்றும் மக்கா டைம் இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது உலகளவில் 50க்கும் மேற்பட்ட நேர நிறுவனங்களில் ஒன்றாகும். கிரீன்விச் நேரத்துடன் கூடுதலாக 2வது நேர தரநிலையை கடிகாரம் அறிமுகப்படுத்தியது. இப்போது பெர்லின், லண்டன், நியூயார்க் மற்றும் ஜகார்த்தாவில் உள்ள முஸ்லிம்கள் மக்கா மீது சூரியன் உதிக்கும்போது ரமலான் எப்போது தொடங்குகிறது, 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 சூரியன் உதிக்கும்போது ரமலான அஸ்தமனத்திற்கு பிறகு எப்போது நோன்பு திறக்கலாம் அல்லது மக்காவை நோக்கியபடி தங்கள் 5 தினசரி பிரார்த்தனைகளை எப்போது ஓதலாம் என்பதை துல்லியமாக தெரியும்.